உலக தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். எங்களுடைய வாழ்வியலையும் வரலாற்றையும் தேடிய இன்னொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வடமராட்சி பிரதேச செயலகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டமனாறு பிரதேசத்தை நோக்கித்தான் வந்திருக்கின்றோம். தொண்டமனாரை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொண்டமனாரிலே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நீங்களும் பார்த்து கொள்ளலாம். தொண்டமனாறு கிராமத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். தொண்டமனாறு சந்தியில் நின்றுதான் தற்போது பேசக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தியிலிருந்து இந்த கிராமத்துக்குள்ள பயணிக்க போறோம். அங்க போய் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ள போகின்றோம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபல்யமான இடங்கள், கோவில்கள், அந்த கோவில்களுக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள் என்று சொல்லி தொண்டமனாற்றினுடைய வரலாற்றை பற்றிய ஒரு தேடலாகத்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சி அமைய போகின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருப்பதன் வாயிலாக தொண்டமனாறு பற்றிய பல விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். தொண்டமனாறு கிராமத்தை பற்றிய இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய தொண்டமனாறு வீரகத்தி பிள்ளை மகா வித்தியாலயத்தை நோக்கித்தான் வந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி வளங்களை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பாடசாலையாக இருக்கின்றது. அதை தாண்டி இங்கே தரம் 1 தொடக்கம் ஏஎல் வரையிலான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த உயர்தரத்திலே வர்த்தக பிரிவு மற்றும் கலை பிரிவு போன்ற பிரிவுகள் தான் இங்கே காணப்படுகின்றன. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகளையும் அது சார்ந்து செய்யக்கூடிய இந்த செயற்பாடுகளுக்கான வளங்கள் எல்லாம் போதுமான அளவு கிடைக்கின்றதாக இந்த அதிபர் மூலமாக அறிய முடிகின்றது. அதை தாண்டி இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடசாலையின் உள்கட்டமைப்பு அமைப்புகள், அதை தாண்டி இந்த பாடசாலை பற்றி இந்த ஊரவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.
இந்த பாடசாலையில் கல்வி கற்ற நாளிலிருந்து பாடசாலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1912ஆம் ஆண்டு வீரகத்தி பிள்ளை அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பாடசாலை இப்பொழுது இந்த பிரதேசத்தில் ஒரு 1C தர உயர்தர பாடசாலையாக விளங்குகின்றது. இந்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் 13 வரை வகுப்புகள் நடைபெறுகின்றன. சுமார் 456 மாணவர்கள் மற்றும் 42 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றார்கள். அதிபர் மற்றும் பிரதி அதிபர்கள் உட்பட இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றோம். எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் மாணவர்கள் கல்வியில் ஆர்வமுடையவர்களாக இருப்பதோடு இணைப்பாட விதான செயல்பாடுகளிலும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழ் தின போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் எங்களுடைய பாடசாலை மிகவும் மாணவர்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகின்றார்கள். சென்ற வருடமும் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் தமிழ் தின போட்டியில் தனி நடிப்பில் எங்களுடைய மாணவன் தேசிய மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோல் வலைமட்ட விளையாட்டுப் போட்டிகளிலும் எங்களுடைய மாணவர்கள் முன்னணியில் செயல்பட்டிருக்கின்றார்கள். பெண்களுக்குரிய ரிலே டீம் தேசிய கூடுதலான புள்ளிகளை பெற்று மாகாண மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டது. அதேபோல் கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டியிலும் எங்களுடைய மாணவர்கள் பங்கு பெற்றி தேசிய மட்டத்தில் விளையாடி 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய பாடசாலை பாட ரீதியாகவும் இணைப்பாட விதான செயல்பாடுகள் ரீதியாகவும் தன்னுடைய முன்னேற்றத்தை காட்டி வருகின்றது. பாட விதானத்தை பொறுத்தளவில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காபோத சாதன தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகளில் மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்று வருகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இங்கு உயர்தர வகுப்பில் கலைப்பிரிவு மற்றும் வர்த்தக பிரிவு காணப்படுகின்றது. கலைப்பிரிவிலே அழகியல் பாடங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அதன் காரணமாக பல்கலைக்கழகத்திற்கு அழகியல் பிரிவிலிருந்து பல மாணவர்கள் வளமையாக தெரிவு செய்யப்பட்டு வருகின்றார்கள். மற்றும் எங்களுடைய பௌதிக வளத்தை பொறுத்தளவில் பாடசாலையில் உள்ள வளங்கள் ஓரளவு சீராக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த கற்பித்தல் செயல்பாடுகளை நவீனமயப்படுத்துவதற்காக எங்களுடைய இந்த திறன் வகுப்பறை என்ற அந்த ஒன்று இன்னும் எங்களுடைய பாடசாலையில் அமைக்கப்படவில்லை. அது ஒரு குறையாக இருக்கின்றது. அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கடைசி ஒரு வகுப்பு என்றாலும் நாங்கள் அமைக்கிற பட்சத்தில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு அந்த நவீன கற்பித்தல் முறையின் மூலமாக அவர்களை கற்றல் செயல்பாட்டில் ஈடுபட முடியும். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பெற்றோர்களுடன் கலந்திருக்கின்றோம். மிக விரைவில் ஒரு திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்றை அமைப்பதற்கு அனைவரும் முன்னின்று எங்களுடைய பாடசாலைக்கு அதை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் விளையாட்டு மைதானம் திருத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் பாடசாலை இல்ல மெய்வன்மை போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் பரிசளிப்பு விழா மற்றும் நவராத்திரி விழா போன்றனவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
தொண்டைமனாறு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய வீரகத்தி பிள்ளை என்பவர் தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பலரின் வாயிலாக அறிய முடிகின்றது. வீரகத்தி பிள்ளை என்பவரை பொறுத்த வரைக்கும் 1906 அவர் ஓட்டியிருக்கக்கூடிய அந்த கப்பல், அவர் ஒரு வர்த்தகராக இருந்திருக்கின்றார். இங்கே இருந்து கப்பலின் மூலமாக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருந்து இந்த வர்த்தக பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்து இங்கே விற்று வந்திருக்கின்றார். அப்படியாக அவர் இந்த கிராமத்தினுடைய அபிவிருத்திக்கும் பலவாறாக முயற்சி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு நங்கூரத்தை இந்த வீரகத்தி பிள்ளை மகா வித்தியாலயத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி இந்த பாடசாலையிலே அவருடைய உருவச்சிலை ஒன்றும் காணப்படுகின்றது. இதை தாண்டி அவர் அமைத்திருக்கக்கூடிய, இல்லைன்னு சொன்னால் அவருடைய பங்களிப்பிலே உருவாகி இருக்கக்கூடிய வீரகத்தி பிள்ளையார் ஆலயமும் இந்த பாடசாலைக்கு முன்பதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இன்னுமுமே சிறப்பான விடயங்களையும் மற்றும் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த பழம்பெரும் கதைகள் பற்றிய இந்த மக்களினுடைய கருத்துக்களையும் கூட நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்துமே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் மோடு இணைந்திருங்கள். இந்த மால் கட்டுவதற்கு அதுக்கு முதல்ல கப்பல் வத்தையல் கப்பல்கள் வைத்து ஓடுனது வீரகத்தி பிள்ளை பகுதி தெரியுங்கோ. அந்த கப்பல்கள் இந்த ஆற்றில் உள்ளுக்கு உப்பு சாமான்கள் ஏற்றுறது இறக்குறது சரியுங்கோ. அப்போ பெரிய பெரிய கப்பல்கள் பாய்க்கப்பல்கள், அந்த காலத்தில் பாய்க்கப்பல்களில் இங்கே இருந்து கொண்டு போகிறது. போயிட்டு பிறகு அங்கே ரங்கூனில் இருந்து அரிசி சேமித்து கொண்டு வந்து இங்கே ஊரில் அப்போ அரிசி இல்லை, பஞ்சம். கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவர் இந்த வீரகத்தி பிள்ளையார் என்று சொல்கிற இருக்கல்லோ, அவர் பயந்து கொடுத்து இந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்கும் உதவிகளை செய்து வந்தார் அவர். தொண்டமனாறு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மீன்பிடி தளத்தை நோக்கி தான் வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கடற்கரை தான் இங்கே இருக்கக்கூடிய கடல் தொழிலாளிகளுக்கான பிரதான மீன்பிடி தளமாக இருக்கின்றது. இங்கே இந்த காலை வேளையிலே நடக்கக்கூடிய இந்த மீன்பிடி தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி தொழிலாளர்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் மூலமாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
நான் 14 வயதில் இந்த கடத்தொழிலுக்கு இறங்கினா இன்றைக்கு இந்த வயசு 59 வயசு. எங்களது அனுபவத்துக்கு நாங்கள் அந்த காலம் பிடிச்சி எங்களுடைய அப்பாந்த காலம் பிடிச்சி எங்களுக்கு இதுதான் தொழில், வேறு ஒரு தொழிலும் தெரியாது. அதே இடத்துல நாங்கள் எங்களோட வயதுக்கு பிடிச்ச கடல் வளம் இன்றைக்கு கடல் வளம் துப்புரவாக எங்களை கையை விட்டுடுது. ஒரு நேரம் கடத்தொழில் செய்கிறதுக்கு விரும்பி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடத்தொழிலை விட்டு வேறு கூலி வேலி அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்கிருந்த காலத்தோடைய இந்த கடத்தொழிலை நாங்கள் மறக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு எதிர்நோக்கி இருக்குது. பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த பெரும் தொழில்களை வச்சு அந்த பாக்கு நீரான எல்லா பிரதேசம் படிக்க அவர்கள் இந்த சுருக்கு வேலை அப்படியான லைட் போட்டு மீன் பிடிக்கிறது இப்படி போன்ற பிரச்சனைகளால் நாங்கள் அன்றாட வாழ்க்கை கொண்டு விட்டுற எங்களுக்கு ஒன்றும் முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதோடு எவ்வளவோ அழிவுகள் சிலவுகள் இதுகள் எங்களுக்கு தாக்கி பிடிக்க முடியாது. இனி இப்படியே வளர்ந்து கொண்டு போகுமா இருந்தால் எங்களோட கடத்தொழில் குறுகிய காலத்துக்கு நிற்க வேண்டி வரும். நான் அறிய 50 ரூபாவிலேருந்து 100 ரூபா அளவில் போன மீன் இன்றைக்கு 600-800 ரூபாவாக மாறிவிடுது. அதே போல் அந்த நேரம் 2 ரூபாய்க்கு வாங்கின ஒரு தேங்காய் இன்றைக்கு 80 ரூபா 100 ரூபாய்க்கு மாறிவிடுது. அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மீனவர்ன்னு சொல்கிறதுக்கு உண்மையாக இப்போ அந்த இதே தொழில் கட்டாதுன்னு சொல்லி கட்டு வேலை தொழில் கூலி வேலை தொழிலுக்கு போகிறார்கள். 1400 ரூபா 1500 ரூபா உழைக்கிறார்கள். அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த ஒரு தொழிலை வச்சு ஓட்டுறதுக்கு தனி ஒரு ஆளால் இயலாது, அதுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி ஆட்கள் இல்லாத தன்மையாக எத்தனையோ படகுகள் கரையை கிடக்குது, போக முடியாத தன்மையாக. இன்றைக்கு கடன்பட்டு 8-10 லட்சம் ரூபாய்க்கு தொழிலை எடுத்து போட்டு இப்படியே கரையை கிடந்தால் அந்த முடிவு என்னவே இந்த முடிவு. அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல. எங்களுடைய கடற்தொழிலாளியுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த நிறைய இருக்கிறதுக்கான காரணங்களும் நிறைய இருக்குது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும். நிவர்த்தி செய்ய வேணும் என்ற இன்றைக்கு பின்னேரம் 5 மணிக்கு தொழிலாளி போவார். போனால்
டாவராவா கடலில் கிடந்துட்டு விடியத்தான் வருவினம். விடிய வர்ற வேளையிலேயும் என்ன நடக்கிறான்னு சொன்னால் அங்கால இந்தியன்ற இழுவப்படகு அதுகள் வந்து இவங்களோட வலையில வெட்டுறது, அது ஒரு பிரச்சனை. மற்றது இப்போ மீன் வளம் குறைவாக இருக்குது. எப்படி என்று சொன்னால் அங்கே இப்போ இந்த மடி அடிக்கிறதால சிறு சிறு மீன்கள் எல்லாம் மீன் அழிக்கப்படுது. அதால் எங்களோட தொழிலாளிக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. மற்றது இந்த சுருக்கு வலை அப்படியான போன்ற தொழில்களால் எங்களோட இழுவப்படகுகள் அதால் எங்களோட தொழிலாளிகளுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கணும். அடுத்த இப்போ எங்களை செய்யக்கூடாத தொழில் சுருக்கு வேலை கட்டாயமே செய்யக்கூடாது. ஏன்டா சிறு தொழிலாளிக்கு பாவம். மற்ற இந்த கனவா கொலை என்று சொல்கிறது அது செய்யக்கூடாது. அதெல்லாம் சொட்டும் ஒரு கஷ்டமானது. எங்களோட மக்கள் எங்களோட சிறு சிறு தொழிலாளிக்கு பெரும் பிரச்சனை இருக்கும். மற்றது இழுவப்படையில் 2 பகுதியும் சரி, அதெல்லாம் எங்களோட மக்களுக்கு சரும் கஷ்டத்தை கொடுக்குற தொழிலாகவே இருக்குது. மேற்கொண்ட இனி எங்களோட கடற்கரையை பொறுத்தவரையில் இந்த படகுகள் செல்றதுக்கான பாதைகள் சரியாக புறமைக்க இல்லை. அதால் இந்த எங்கள் படகுடைய இயந்திரங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. அந்த இயந்திரங்கள் அந்த கல்லோட தட்டுப்பட்டால் வால் உடைஞ்சால் அதுக்கு 50,000 காசு முடியும். இப்படியான பக்கங்கள் இருக்குது. இன்றைக்கு பின்னேரம் 5 மணிக்கு போய் விடிய 4 மணிக்கு தான் கரையை வருவினோம். அந்த கரையை வந்துட்டு கரையை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக கடலில் இருந்த 2 ஆம்பளைகள் 10 லட்சம் ரூபா பெறுமதியான தொழிலை முதல் விட்டு இருந்து அவளுக்கு சரியான சாப்பாட்டு கூட காசு உழைக்காத நிலைமையில் இன்றைக்கு கடத்தொழிலாளிகள் ஒவ்வொரு திரும்பி வரணும். இதுக்கு காரணங்கள் என்னென்னா இந்த இடுவப்படகெல்லாம் இந்த சுருக்கு வேலை அப்படி என்று சொல்கிறால எங்களோட தொழிலாளி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இங்கே பிடிக்கப்படுற மீனை கூட சரியான விலைக்கு விற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்றுமதி என்றது இல்லை. ஏற்றுமதிக்கு ஏற்ற மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே கடல் பக்கத்தில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு இழுவப்பட சுருக்கு வலை ஊடாக மீனை அவையல் பிடிக்கிறதால நாங்கள் இந்த விலை போட்டு பிடிக்கிறார்களுக்கு மீன் ஏற்றுமதிக்கு ஏற்ற மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி வாய்ப்பில்லை. இதால் இந்த எங்களோட உள்ளூர் சந்தை என்ன இப்போ யாழ்ப்பாணத்துக்கு பிடிக்கிற மீனை யாழ்ப்பாணத்துக்குலாம் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பெட்டியில் மோட்டர் சைக்கிளில் வண்டி கொண்டு போகிறாக்கள் ஏற்றுமதிக்கு போகும்னு சொன்னால் கொழும்பு போய் அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால் இந்த மீன் பெறுமதி எல்லாம் பெருசு. போய் இரவு பகலாக கடலில் இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு கடத்தொழிலாளிக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது என்னென்றால் இப்போ எங்களோட மக்கள் படுற கஷ்டம் என்னென்று சொன்னால் பகலாக ஒரே நித்திர முடி கடலில் உழைஞ்சி 2,000 ரூபா காசு உழைக்கலைன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா முதல்ல விட்டு கஷ்டம் தானே. இதுக்கு ஏற்றுமதின்றது முக்கியத்துவம் தேவையான விஷயம்.
இன்றைக்கு ஏற்றுமதிக்கு செய்யாமல் மீன் பிடிக்கிற காரணம், மீன் இல்லாத காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இழுவ படகு இருக்குது, இன்றைக்கு சுருக்கு வலை என்று இருக்குது, இந்த கனவா குலை என்று இருக்குது, மற்றது எப்படி என்ற பக்கம் இருக்குது. இந்த கடற்பரப்பை பொறுத்தவரையிலும் தூண்டி தொழில்னு சொல்லி சின்ன இதுக்கு தான் அதால் இழுவ படகு செயல்பட்டுன்னு சொன்னால் அவங்கள தூண்டியெல்லாம் அள்ளி கொண்டு போயிடும், அவங்களுக்கு மீன் இல்லை. அன்றைக்கு தொழில் நஷ்டம், 2 ஆம்பளையால் மீனக்கட்ட நஷ்டம், இப்படி என்ற நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சந்திச்சிருக்கு நம்மங்கட மக்கள். தொண்டமனாறு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆலயங்களை பற்றி தான் தற்போது பார்க்க போகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வீரகத்தி பிள்ளையார் கோவில் என்று சொல்லி ஒரு கோவில் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீரகத்தி பிள்ளை என்கின்ற இந்த ஊரை சார்ந்த அந்த வணிகர் அவரை நினைவுபடுத்தும் விதமாகவும், இல்லையென்று சொன்னால் அவருடைய பங்களிப்பும் இந்த கோவிலுக்கு இருப்பதனால் அந்த கோவிலுக்கு அவருடைய பெயரையும் இணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோவில் தொடர்பான வரலாறுகளையும் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி வீரமாகாளி அம்மன் கோவில் இருக்கின்றது. பொதுவாகவே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய இந்த வீரமாகாளி அம்மன் கோவில்கள் எல்லாம் வடக்கு வாசல் கோவில்களாக இருக்கும். அதே போலதான் தொண்டைமனாற்றிலே இருக்கக்கூடிய இந்த வீரமாகாளி அம்மன் கோவிலும் வடக்கு வாசல் கோயிலாக இருக்கின்றது. பொதுவாகவே எல்லா ஆலயங்களும் கிழக்கு வாசலை கொண்டிருக்கும். அந்த வகையில் இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் சிறப்பானவையாக பார்க்கப்படும். அப்படியாக இந்த கோயிலுக்கும் சில வரலாறுகள் இருக்கின்றன. அதை தாண்டி இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த கோவில்கள் மூலமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுள்கள் மூலமும் அவ்வளவு தூரம் நல்ல விடயங்கள் நடக்கின்றன. இல்லையென்று சொன்னால் அவ்வளவு தூரம் அவர்களுடைய நம்பிக்கை இந்த கடவுள்கள் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகின்றது என்பதை இங்கே நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய மக்களின் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்தில் இதுக்கு பேர் வந்தது என்னன்னு சொன்னால், இதில் முன்னே இந்த தச்சு வேலை செய்கிற ஒரு மால் கொட்டில் போட்டு தச்சு வேலைகள் இதுகள் செய்கிற ஒரு கொட்டில் இதில் கிடந்தது முன்னே. அப்போ அதில் இருந்த பொழுது அந்த தச்சு வேலைகள் இதுகள் செய்கிற இடத்துல இருந்து அதுக்கு முன்னால் தான் இந்த கோயில் உருவாகினது. விளங்கு சொல்லுவோம். அதுவும் இந்த ஊர் ஆக்களுடைய உறவின்ற நிலப்பரப்பில் தான் அந்த இது என்னது. அப்போ இது என்னென்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமாக அதில் நாங்கள் எல்லாரும் உரிமையான ஆக்கள் அந்த கோயிலுக்கு கட்ட வேணுமென்று சொல்லி ஒரு சின்ன கோயிலாக கட்டினது. கட்டி அதில் ஒரு பூசகரை வச்சு பூசை செய்து வணங்கி வந்த பொழுது அதுக்கு பேர் வச்சது என்னன்னு தெரியுமா?
தச்ச கொல்லை பிள்ளையார். என்னத்துக்கு பேர் வந்தது? இந்த தச்ச கொல்லையாக இருந்தது இந்த இடம். அப்போ தச்ச கொல்லை என்ற பேர் அதுக்கு நாமம் சூட்டப்பட்டது. வீரமாகாளி அம்மன் கோயிலில் பல அதிசயங்கள் இருக்குது. அந்த ஆலமரம் இருக்குங்கோ, அரச மரம், அதில் 5 விரல் நான் சின்னனில் 5 வயதில் பார்த்த விரல் அடையாளம் இப்பவும் இருக்குது. விளங்குச்சலமோனே அந்த மரத்தில் இருக்குது. அந்த காலத்தில் குமர் பிள்ளைகள் அந்த கோயிலுக்கு போகையில்லாது கல்வியில் மாலையில் போனால் அவைகளுக்கு பிரச்சனை. விளங்கு சொல்லுவோம். அப்போ எங்களுடைய அம்மா சொன்னது தான், அம்மா அப்பாக்கள் சொன்ன வரலாறு தான் எனக்கு தெரியும். அது இந்த கோவில்கள் தாண்டி தொண்டைமனாற்றிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரதான தொன்மையான கோவில் தான் சன்னதி முருகன் கோவில். அன்னதான கந்தன் என்று சொல்லப்படும் சன்னதி முருகன் கோவிலை நோக்கி தான் தற்போது வந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எவருக்குமே சன்னதி கோயிலை பற்றி தெரியாமல் இருக்காது. அதிலும் குறிப்பாக இந்த கோவிலை பற்றிய வரலாறுகளும் கூட நாங்கள் வளர்ந்து வருகின்ற காலங்களிலே எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெரியோர்கள் மூலமாக அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை கொண்ட ஒரு கிராமமாக தான் இந்த தொண்டைமனாறு கிராமம் காணப்படுகின்றது. இந்த தொண்டைமனாறு கிராமம் பற்றிய இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக இன்றைய நாளிலே இந்த சன்னதி முருகன் கோவில் பற்றிய காட்சிகளையும், அதை தாண்டி சன்னதி முருகன் கோயிலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்கள் தாண்டி இந்த கோவிலை சார்ந்தவர்கள் அத்தனை விடயங்களையும் அவ்வளவு சிறப்பாக சொல்வார்கள். எப்படி இந்த கோவில் தோற்றம் பெற்றது, இல்லைன்னு சொன்னால் என்ன வரலாற்று சிறப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் அவர்களின் மூலமாகவும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து அறியக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் மோடி இணைந்திருங்கள். செல்வச்சன்னதி ஆலயத்தின் வரலாறாக மருதர் கதிர்காமர் அவர்களுக்கு எம்பெருமான் சன்னதி வேல்பெருமான் அருளாட்சியை வழங்கி பூசை முறைகளையும் காண்பித்து அவரை கதிர்காமம் அழைத்து சென்று கதிர்காமத்திலிருந்த வேல் ஒன்றினை எம்பெருமான் இறை அருளுடன் மருதர் கதிர்காமரிடம் ஒப்படைத்து அதனை செல்வச்சன்னதி ஆலயத்தின் பூவரச மர பகுதியில் வைத்து பூசை முறைகளை செய்யுமாறு பணித்தருளி இருந்தார். அந்த வகையில் அவருடைய சந்ததியினர் இன்றும் தொடர்ந்து
ஆலயத்தினை மிக சிறப்பாக கட்டி அமைத்து தொடர்ந்து பூசைகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது 7வது சந்ததி மற்றும் 8வது சந்ததி மற்றும் 9வது சந்ததி வரையினர் தற்பொழுது இங்கிருந்து மேற்படி பூசைகளை செய்து வருகின்றார்கள். எம்பெருமான் அடியார்களின் மனமு வந்த பங்களிப்புகள் மூலம் எம்பெருமான் ஆலயம் மிகவும் புத்துயிர் பெற்று மிகவும் அழகாக காட்சி தந்து அடியார்களுக்கு சகல விதமான அருளாட்சிகளையும் செய்து எம்பெருமான் வருகின்றார். அந்த வகையில் இந்த இடம் சிறப்பு பெற்றதற்கான முன்னைய வரலாறுகளும் இருக்கின்றன. அவற்றில் ஐராவசு என்கின்ற யானை தேவலோக தூதுவராக இருந்தவர் சில குற்றங்களுக்காக சபிக்கப்பட்டு ஐராவசு யானையாக கதிர்காம காடுகளில் உலா வந்து கொண்டிருந்த சமயம் வசிட்ட முனிவர் அவர்கள் அந்த காடு வழியாக சென்றபோது அவரை அந்த ஐராவசு யானை தாக்கச் சென்றபோது சிகண்டி முனிவர் அவர்கள் அக்காடுகளில் நின்ற வெற்றிலை செடி ஒன்றினை பிடுங்கி யானையை நோக்கி வீசி எறியும் போது அந்த வெற்றிலை நுனி வேலாக மாறி யானையை தாக்கியது. அதன் ஞாபகார்த்தமாக இன்றும் செல்வச்சன்னதி வேலவனின் வேலில் வெற்றிலை நுனி பதிக்கப்பட்டு வீதியுலா வேலவன் வருவதை அடியார்கள் அவதானித்திருப்பார்கள். அந்த வகையில் விமோசனத்திற்காக சிகண்டி முனிவர் அவர்களால் ஐராவசுவுக்கு செல்வச்சன்னதி ஆலயத்தில் அமைந்துள்ள பூவரச மரத்தடியில் தவமிருந்து அவருடைய சாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டார். அதன் பிரகாரம் செல்வச்சன்னதி ஆலய பூவரச மரத்தடியில் அவர் தவமிருந்து சமாதி அடைந்தார். அந்த சமாதி தற்பொழுதும் பூவரச மரத்திற்கு அடியில் இருக்கின்றது. அதற்கு மேலாக நாகதம்பிரான் கற்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதனை இன்றும் அடியார்கள் காணலாம். அதற்கு முன்னரும் அந்த இடம் புனிதம் பெற்ற காரணத்தினால் மாத்திரமே அந்த இடத்தினை சிகண்டி முனிவர் அடையாளப்படுத்தினார். அந்த வகையில் கந்தபுராண காலத்தில் கந்தபுராணத்தில் வள்ளி ஆற்றங்கரை என்கின்ற வல்லை ஆறு ஓடுகின்ற இந்த பகுதியில் அருகில் வீரபாகுதேவர் அவர்கள் சூரனிடத்தே தூதுவராக செல்கின்ற போது சந்திக்காலம் ஆனமையினால் சந்திக்கால பூசையினை பூவரச மரத்தடியில் செய்வதற்காக அவர் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இங்கு சந்திக்கால பூசையை செய்திருந்தார். அந்த சந்திக்கால பூசையை அவர் பூவரச மரத்தடியில் செய்தனால் அவர் அந்த இடம் புனிதம் பெற்றது. அன்று தொடக்கம் இந்த ஆலயம் மிகவும் பிரபல்யமாகவும் அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் இடமாகவும் முருகன் இருந்த இடமாகவும் இங்கு இருக்கின்றது. எனவே அது மாத்திரமன்றி தற்பொழுது இங்கு பல திருமணங்களும் அதிகமாக நடைபெறுகின்றது. முருகனிடத்தில் நேர்த்தி வைத்த நேர்த்திக் கடன்கள் காரணமாக அபிஷேகம், அன்னதானம், பாட்சொம்பு போன்ற நேர்த்திகளும் இங்கு செய்து வருகின்றார்கள். யுத்த காலத்துக்கு முன்பு இப்பிரதேசத்தில் 55 மடங்கள் இருந்தன. அன்னதான மடங்கள், ஆச்சிரமங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் மற்றும் கலாச்சார மண்டபங்கள் எனும் பெயரில் 55 மடங்கள் இருந்தன. தற்போது யுத்தம் காரணமாக அழிவுற்ற நிலையில் இப்பொழுது பல மடங்கள் புனரமைக்கப்பட்டு இந்த பிரதேசத்தில் தற்பொழுது 18 மடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 18 மடங்களும் அனைத்தும் தனியார்களுக்கு சொந்தமானவை. ஆலய நிர்வாகத்திற்கும் அவைக்கும் தொடர்பு இல்லாத போதும் அவர்கள் அன்னதானத்தினை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். ஆலயத்திலும் நித்திய அன்னதான பணி நடைபெறுகின்றது. ஆலய மண்டபத்தில் நித்திய அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முருகன் அடியார்களின் பங்களிப்புகளும் சிறப்பாக இருந்து வருகின்றது. அந்த வகையிலும் நேர்த்திகளின் நிமித்தமும் திருமணங்களும் பல இங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. பசுவில் மடியில் பால் சுரப்பதைப் போல் சன்னதியானின் இடத்திலும் அருள் மிகவும் அடியார்களுக்கு உரியவாறு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில்
அன்னதானங்கள் செய்ய விரும்புபவர்களும் சிறந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக செல்வச்சன்னதி முருகனிடத்து அன்னதான கந்தனுக்கு மேற்படி அன்னதான வேலைகளை செய்து வருகின்றார்கள். மேலும் எம்பெருமான் அடியார்களின் வேண்டுதலுக்கேற்ப வெளிநாடுகளிலும் செல்வச்சன்னதி ஆலயத்தின் பிரிவுகளாக எமது பூசகர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே வெளிநாடுகளில் உள்ள அடியார்களும் செல்வச்சன்னதியானை வெளிநாடுகளிலும் தரிசித்து வருகின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக தொண்டைமனாற்றிலே இருக்கக்கூடிய இந்த சிறப்பான விடயங்கள் எல்லாவற்றை பற்றியும் நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த தொண்டைமனாறு ஆற்றங்கரையிலே வீற்றிருக்கக்கூடிய இந்த முருகன் ஆலயத்தில் இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்தும் நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்துவிட்டது. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இங்கே இருக்கக்கூடிய கோவில்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறையாகட்டும், அதை தாண்டி இந்த பாடசாலை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் சொல்லி அத்தனை விடயங்களும் தொண்டைமனாறு பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கும் அளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் படப்பிடிப்பிலே இணைந்திருந்த கபில் மற்றும் ஆனந்தனுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா.